குவைத்தில் பயங்கர மழை. ஆனால் இந்தியாவை போல் இல்லை, சரியா? இங்கே பயங்கர மழை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெளியில் போய் காட்டுறேன். மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ தான் இங்கே வந்து மணி ஒரு 7-7:30 இருக்கும், சரியா? காலையில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ரவை ப்ளஸ் பயிர் கறி. இதை சாப்பிட்டு முடிக்கிறோம். வெளியில் போய் குவைத்தோட மழை எப்படி இருக்குது, எவ்வளோ போர்ஸாக அடிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக பார்க்குறோம். ஏன்னா நீங்களும் நினச்சிட்டே இருப்பீங்க குவைத் வந்து டெசர்ட் ஏரியா, அங்கே வந்து மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நினைப்பீங்க. அதாவது வருஷத்தில் 2 இல்லைன்னா 3 டைம் வந்து மழை பெய்யும். அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிற ரொம்ப ஹீட்டாக இருக்கிற 6 மாதமும் மழை அப்படிங்கிறது கிடையாது. அந்த 6 மாதம் முடிஞ்சு கூலிங் டைம் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போது லைட்டாக ஒரு மழை பெஞ்சு தான் வந்து ஆரம்பிக்கும். அந்த மழை பெய்கிற டைம் இருக்குது பாருங்க, மழை பெய்கிற டைம் தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இனிமேல் என்ன பண்ண போகுதுன்னா வெயில் அடித்து நம்மளை கொள்ளுன்னு கொல்ல போகுது. அது அந்த மழை வந்து எவ்வளோ போர்ஸ் அடிக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, வந்து கீழே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டி கிடக்கு, அதனால் வலிச்சு விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காப்புல. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, வெளியில் வந்தாச்சு. ஓ மை காட், எதிர்பார்க்கவே இல்லைங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்து மழை பெய்யும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் டார்க்காகவே மழை பெய்யுது. பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, மழை துளியை பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது? நல்ல வேகமாக மழை பெய்கிற மாதிரி தானே தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், என் கையை வைக்கிறேன் பாருங்கள், கையில் வந்து ஒரு துளி மழை போர்ஸாக விழுதா? விழாது. காரணம் என்னென்னா அது வந்து நம்ம இந்தியா அளவுக்கு வந்து போர்ஸெல்லாம் வந்து பெய்யலைங்க. லைட்டாக அங்கே பாருங்க துளி துளியாக தான் விழுது. புரியுதா? அரை மணி நேரமாக கையை வச்சுருக்கேன். 30 செகண்டு வந்து கை வச்சுருக்கேங்க, சரியா? ஆனால் கையில் வந்து ஃபுல்லும் நனையவே இல்லை பாருங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப போர்ஸாக அடித்தது மாதிரி தெரியும். இதுதான் வந்து குவைத்தோட மழை. மழையில் நனைஞ்சிக்கிட்டே விளாக் பண்ணிக்கிட்டே வந்து போயிடலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ தான் வந்து நமக்கு சளி பிடிச்சி முடிச்சது. திரும்ப எப்படி நடந்து போனோம்னு வைங்களேன், நாளைக்கு சளி பிடிச்சதுன்னா சோழி முடிஞ்சு போகும். இங்கே வந்து மாத்திரை மருந்துக்கு வந்து இது பயங்கர ரேட்டு, சரியா? சாப்பிட்ற பொருள் எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ரேட்டு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எது வாங்கினாலும் வந்து 300 ரூபாயிலிருந்து தான் வந்து தொடங்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து இந்த மலையில் வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கணும். இப்போ எனக்கு போகிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, லைட்டாக மழை தான், வேணா வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் வேண்டாம், இந்த ஓவர் ரிஸ்க்கு உடம்புக்கு ஆகாது தம்பி. நேராக உள்ளே போனோமா, ஒரு டீயாக போட்டோமா, படுத்தோமா அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ரைட்டு, பார்ப்போமா? நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதையாவது ஒன்று பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.